ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அகத்திய பெருமானின் சித்தனருள். அகத்தியர் உரைத்த வாக்கை பற்றி தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். நான் உங்கள் சரளா முருகானந்தம். அகத்தியர் உரைத்த வாக்கு. கம்போடியா அப்படிங்கிற நாட்டில் அங்கோர்வாட் என்னும் அமைவிடத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மகாவிஷ்ணு கோவிலை பற்றி தான் அகத்தியர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. இந்த கோவில் அமைவதற்கு முன்பாக இந்த கோவில் இருக்கும் இடம் மேருமலை என்று அழைக்கப்பட்டது. அந்த கோவில் இருக்கும் இடத்திற்கு முன்பாக அது மலைப்பகுதியாக காணப்பட்டது. மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தமான இடம் அப்படின்னா அந்த மேருமலை தான். அந்த மலைப்பகுதியில் தான் மகாவிஷ்ணு வந்து தங்குவார். தேவாதி தேவர்களும் இந்திரன் சந்திரன் முதலிய தேவர்களும் வந்து வசிக்கக்கூடிய இடமாக, மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்த இடமாக அந்த மலைப்பகுதி காணப்பட்டது. கம்போடியா அங்கோர்வாட் என்னும் அமைவிடத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் முதலில் மகாவிஷ்ணுவிற்காக கட்டப்பட்டது. பிறகு வந்த நூற்றாண்டுகளில் இது புத்த கோயிலாக மாற்றப்பட்டது. திருத்தலத்தை பற்றி சரியாக மனிதர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. நிச்சயம் அதை தெரிஞ்சுக்கிட்டு செல்லணும், அங்கே சென்றாலே இறைவனை பார்க்கலாம் அப்படின்னு அகத்தியர் மாமுனிவர் நமக்கு உத்தரவு தந்திருக்காங்க. நாராயணன் மீது மிகவும் பற்று கொண்டவன் சூரியவர்மன். அந்த கோவிலை 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் சூரியவர்மனால் கட்டப்பட்டது. அங்கோர்வாட் கோயில்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆன்மீகத்திற்காக உருவாக்கப்பட்ட கோவில். முதலில் இந்து கோயிலாக கட்டப்பட்டது, பிறகு புத்த கோயிலாக மாற்றப்பட்டது அந்த கோவில். இதனுடைய பரப்பளவு மட்டுமே 402 ஏக்கர்கள். மகாவிஷ்ணு தன் மீது பற்று கொண்ட சூரியவர்மனிடம், நான் உனக்கு மனித பிறப்பு ஒன்று தருகிறேன். அப்பிறவியில் பிறந்து நீ மனிதர்களை நல்முறைப்படுத்தி நல்விதமாக வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறியபோது சூரியவர்மன், எனக்கு மனித பிறப்பே வேண்டாம், மனித பிறப்பு எவ்வளவு கடினமானது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். நான் மனித பிறப்பு எடுத்து வாழ்ந்து விட்டேன், எனக்கு மனித பிறவியே வேண்டாம் என்று கூறியபோது மகாவிஷ்ணு சூரியவர்மனிடம், நீ சில காலங்கள் வாழ்ந்து பார், உன்னால் போதும், எனக்கு மனித பிறவியே வேண்டாம் என்று நீயே என்னிடம் வந்து சொல்லும்போது நானே உன்னை என்னிடம் அழைத்து கொள்கின்றேன் என்று மகாவிஷ்ணு சூரியவர்மனிடம் கூறினார். மகாவிஷ்ணுவின் கட்டளையின்படி சூரியவர்மன் அரசவ குலத்தில் மகனாக பிறக்கின்றான். மகனாக பிறந்து பல இதிகாசங்களையும் கற்றல்களையும் ஆற்றல்களையும் திறமைகளையும் சக்திகளையும் வளர்த்து கொண்டு மக்கள்களை நல்முறைப்படுத்த வேண்டும் என்று பல சிந்தனைகளையும் புத்திகளையும் மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். ஆனால் மக்கள் திருந்துவதாக தெரிவதில்லை. எவ்வளவோ போராட்டங்கள் பண்ணியும் மக்கள் திருந்தவில்லை, எவ்வளவோ எடுத்து சொல்லியும் மக்கள் திருந்தவில்லை. எனக்கு மக்களை திருத்தவே முடியவில்லை என்று சூரியவர்மன் மகாவிஷ்ணுவிடம் வந்து, எனக்கு மக்களை திருத்த தெரியவில்லை, நான் உன்னுடனே வருகிறேன், நீ என்னை எடுத்துக்கொள் அப்படின்னு மகாவிஷ்ணுவிடம் சூரியவர்மன் கூறினார். மகாவிஷ்ணுவின் மீது பற்று கொண்டவன் சூரியவர்மன். மகாவிஷ்ணு தன் மீது அதிக பற்று கொண்ட சூரியவர்மனிடம், நீ என் மீது அதிகமான பற்று கொண்டுள்ளாய், உனக்கு நான் ஏதாவது தருகிறேன், நீ என்னிடம் கேட்க வேண்டும் என்றால் ஏதாவது கேட்டுக்கொள், நான் உனக்கு தருகிறேன் என்று மகாவிஷ்ணு கூறியபோது சூரியவர்மன், நீ தங்கி இருக்கின்ற மேருமலையை எனக்கு கொடு, நான் இந்த இடத்தில் உனது கோவிலை நான் கட்டி வழிபட வேண்டும் என்று சூரியவர்மன் கேட்டபோது மகாவிஷ்ணு உடனே மேருமலையை கொடுத்துவிட்டு திருப்பதி, அதாவது ஏழுமலைக்கு சென்று விட்டான். மகாவிஷ்ணு முதலில் மகாவிஷ்ணுவிற்கு பிடித்தமான இடம், மகாவிஷ்ணு தங்கக்கூடிய இடம், மகாவிஷ்ணுகளும் தேவர்களும் வந்து தங்கக்கூடிய இடம்தான் கம்போடியா என்னும் நாட்டில் அங்கோர்வாட் என்னும் அமைவிடத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மகாவிஷ்ணு கோவில்தான். இந்த இடத்தை வந்து சூரியவர்மனுக்கு கொடுத்துட்டு மகாவிஷ்ணு திருப்பதி ஏழுமலைக்கு சென்று விட்டார். சூரியவர்மனுக்கு மேருமலையை வாங்கியதும், இவ்வளவு பெரிய மலையில் நம்ம எப்படி கோவில் கட்டுவது, இதை எப்படி செதுக்குவது, எந்த ஒரு சிந்தனையுமே இல்லை. உடனே சூரியவர்மன் ஏழுமலை திருப்பதி நோக்கி புறப்படுகிறார்.
மகாவிஷ்ணு அங்கிருந்து பார்த்து கொண்டு எனது குழந்தை வருகிறான் என்று ஆசையோடு அழைத்து சூரியவர்மன் மகாவிஷ்ணுவிடம், மகாவிஷ்ணுவே, எனக்கு எந்த ஒரு சிந்தனையும் இல்லை, அதை எப்படி செதுக்குவது, எப்படி வடிவமைப்பது, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நீதான் எனக்கு பக்க பலமாக நின்று வழி நடத்தி நான் அந்த கோவிலை கட்டுறதுக்கு உதவி பண்ணணும் என்று சூரியவர்மன் மகாவிஷ்ணுவிடம் கேட்டபோது, சூரியவர்மன் அந்த கோவிலை உருவாக்குவதற்கும் செதுக்குவதற்கும் சேவர்களையும் வேலையாட்களையும் அனுப்பி ஒவ்வொரு முறையும் கோவிலை இப்படி வடிவமையுங்கள், இப்படி வடிவமையுங்கள், இப்படி உருவாக்குங்கள் என்று மகாவிஷ்ணு சொல்ல சொல்ல சூரியவர்மன் கட்டப்பட்ட கோவில்தான் மகாவிஷ்ணுவிற்கு உலகில் முதலில் கட்டப்பட்ட கோவில் அங்கோர்வாட் என்னும் அமைவிடத்தில் அமைந்துள்ளது. மகாவிஷ்ணு கோவிலை எப்படி செதுக்கி, எப்படி வடிவமைத்து, எப்படி கட்ட வேண்டும், எப்படி பண்ண வேண்டும் என்று அனைத்து விஷயங்களையும் சூரியவர்மனிற்கு கற்றுக் கொடுத்து விட்டார். சூரியவர்மன் இருந்தாலும் வேலைகள் பார்த்து கொண்டிருக்கும் போது அடிக்கடி சிற்பங்களை எப்படி செதுக்குவது, எப்படி வடிவமைப்பது என்று மறந்து போகிறது. மறுபடியும் சூரியவர்மன் மகாவிஷ்ணுவிடம் கேட்கும்போது மகாவிஷ்ணு அகத்திய முனிவரை அழைத்து இவருக்கு எந்த இடத்தில் குழப்பம் வருகிறதோ அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து இவரை கோவில் கட்டுவதற்கு நீ வழி நடத்த வேண்டும் என்று மகாவிஷ்ணு அகத்திய மாமுனிவரை அழைத்து வழி அனுப்பி கோவில் கட்டுவதற்கும் சேவர்களையும் வேலையாட்களையும் அனுப்பி இந்த கோவில் கட்டப்படுகிறது. அப்படி மகாவிஷ்ணுவின் அறிவுரையினால் கட்டப்பட்ட கோவிலில் ஏராளமான சிற்பங்களும் சக்திகளும் நிறைஞ்சு காணப்படுகிறது. அந்த கோவிலுக்கு மனிதன் சென்று வந்தாலே கஷ்டங்கள் வராது அப்படின்னு அகத்தியர் மாமுனிவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்தில் பல இடங்களில் பல சக்தி வாய்ந்த கோவில்கள் காணப்படுகிறது. அந்த கோவிலுக்கு நம்ம செல்லும்போது கோவிலுக்கு சென்ற உடனே நம்ம திரும்பி வரக்கூடாது. 1.5 மணி நேரம் அந்த கோவிலில் அமர்ந்து நம்ம சக்திகளை பெறணும் அப்படின்னு அகத்திய மாமுனிவர் நமக்கு சொல்லியிருக்காங்க. 1.5 மணி நேரமாவது தங்கி இருந்து வணங்கி தியானம் செஞ்சு வரணும். எந்த கோவிலுக்கு போனாலுமே அந்த கோவிலில் 1.5 மணி நேரம் தங்கி தியானம் செஞ்சு வர்றது நல்லது. அப்பொழுது தான் சக்திகள் நம்ம உடம்பில் ஏற்பட்டு பாவ வினைகள் கூட மறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருத்தலத்தை பற்றி அகத்திய மாமுனிவர். மனிதன் உடம்புல சக்திகள் ஏற்பட்டு நலன்களாகவே அவன் சக்தி உள்ளவனாகவே மாறிடுவான். சக்தி உள்ள கோவில்களுக்கு நம்ம 1.5 மணி நேரம் போய் தங்கி தியானம் பண்ணும்போது நம்ம சக்தி உள்ள மனிதர்களாகவே மாற்றப்படுவோம். அப்பேற்பட்ட சக்தி உள்ள கோவில்களுக்கு போங்க. அதே மாதிரி தான் உலகத்திலேயே மிகவும் பழமையான மிகவும் பெரிய அங்கோர்வாட் என்னும் அமைவிடத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மகாவிஷ்ணு கோவிலுக்கு நீங்கள் சென்று வரும்போது எந்த விதமான நோய்களும் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்கள் உடம்புல சக்தி ஏற்பட்டு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும் அப்படின்னு அகத்தியர் மாமுனிவர் நமக்கு சொல்லுகிறாங்க. மகாவிஷ்ணு கோவிலில் சூரிய உதய தரிசனம், சூரிய அஸ்தம தரிசனம் பூஜைகள் நடத்தப்படுகிறது. காலையில் சூரிய உதயம் போது விழுகின்ற சூரிய துகள்கள், சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் நாம் அந்த பூஜையில் கலந்து கொள்ளும்போது அனைத்து சக்திகளும் நம் உடம்பில் பட்டு நம் உடம்பு மிகவும் புத்துணர்ச்சியாகவும் மிகவும் சக்தி உள்ளவனாகவும் மாற்றப்படும் என்று கூறுகின்றனர் அகத்தியர். சூரிய உதய தரிசனமும் சூரிய அஸ்தம தரிசனமும் பெற்றாலே போதும், நமக்கு ஏராளமான சக்திகள் வரும். முன்பு காலத்தில் வாழ்ந்த ராஜராஜ சோழன், கரிகால சோழன், அனைத்து போர் மன்னர்களும் இந்த மகாவிஷ்ணு கோவிலில் அமர்ந்து சக்திகளை பெற்று மிகவும் சக்தி உள்ளவனாக மாற்றப்பட்டு மக்கள்களுக்காக பாடுபட்டு உழைத்த வீரர்கள் அவர்களே. அந்த கோவிலில் அவ்வளவு சக்திகள் நிறைந்து காணப்படுகிறது. சூரியவர்மன் மகாவிஷ்ணுவிடம் கேட்டபோது மகாவிஷ்ணு தனக்கு பிடித்த மலைப்பகுதியை தூக்கி கொடுத்தார். அதுபோல்தான் நமக்கு தேவையான அனைத்தையும் நல்ல எண்ணங்களோடு நல்ல பக்தியோடு இறை ஆற்றலோடு நாம் கேட்கும்போது மகாவிஷ்ணு நமக்கு கொடுப்பதற்கு தயாராக உள்ளார்.